ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோ திவே நம பிருத்திவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி அந்தாதி பாடலானது 37வது பாடல். அந்த பாடல் என்ன சொல்கிறது அப்படின்னா, முதல்ல பாடலுடைய பொருள் பார்ப்போம். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், இது முதல் வரி. அம்பாள் கையில் என்ன வச்சுருக்கா அப்படின்னா, கையில் வச்சுருக்கா. என்ன வச்சுருக்கா? அணிவது, வைத்து கொண்டிருப்பது, அணிந்து கொண்டிருப்பது, இரண்டத்தையும் அது குறிக்கும். கண்ணலும் பூவும், கண்ணல்னா கரும்புன்னு அர்த்தம். கரும்பு ஒரு கையில் வச்சுருக்கா அம்பாள். பூவும் அப்படின்னா மலர் கொத்தை கையில் வச்சுருக்கா. மலர் கொத்து வேற, மலர் வேற. அது மாதிரி இந்த இடத்துல பூவும் அப்படின்னு சொன்னால் அது மலரையும் குறிக்கும், மலர் கொத்தையும் குறிக்கும். இந்த இடத்துல ரெண்டுத்தையுமே நாம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சொல்கிறார், கமலம் அன்னமெய்க்கே அணிவது. கமலம் அன்னமெய்க்கே அணிவது. கமலம்னா தாமரை, அன்ன போன்ற, மெய்க்கே அணிவது அப்படின்னா தாமரை போன்ற மேனியுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மெய்க்கே அணிவது அப்படி என்ன போட்டுருக்கா? மேலே என்ன போட்டுருக்கா? கையில் பூ வச்சுருக்கா, கரும்பு வச்சுருக்கா. ஆனால் மேலே அணிகள்னா என்ன அணிஞ்சிட்டுருக்கான்னா, மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை. வெண்முத்து மாலைன்னு சொல்கிறார். தூத்துக்குடி, காவேரி பூம்பட்டினம் இந்த ஒரு சில பகுதிகளில் மாத்திரம்தான் முத்து கிடைக்கும். அந்த முத்துக்களால் ஆன மாலையை அணிந்து கொண்டிருக்கிறாள். வெண்முத்து மாலையும் விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். அவள் இடையிலே என்ன ஒரு ஆபரணம் சாத்தின்னு இருக்கா. ரொம்ப மலையரசனுடைய மகள், அதனால் நல்ல வசதி. ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு அணிகலன்கள் இருக்குது. இந்த அபிராமியை பொறுத்த வரைக்கும் அணிகலன் அவள், அணிகலனினாலே அழகு பெறுகிறவள், அவளால் அணிகலன்கள் அழகு பெறுகின்றது. இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமாக அவர் பயன்படுத்துவார். அந்த வகையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பன்மணி கோவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நவரத்னம் இருக்கோ இல்லையோ, அதை அப்படியே கோத்து 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 மாலையாக இடுப்பில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். இப்போ மூக்குக்கு மூக்குத்தின்னு போட்டுப்பா, ரெண்டு பக்கமும் நடுப்புற போட்டுக்கிறது பிளாக்குன்னு சொல்லுவாள். அது காதை ஒட்டி ஒன்று போட்டுப்பா தோடுன்னு. அதுக்கப்புறம் அது ஆடுற மாதிரி இருந்தால் அது டோலாக்கும்பா. அதுக்கப்புறம் கழுத்தை ஒட்டி போட்டுட்டா அதுக்கு பேர் நெக்லஸும்பா. அது மாதிரி ஒன்றுத்துக்கும் காலில் போட்டுட்டா உருட்டுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கொலுசும்பா. அந்த மாதிரி அம்பாளுக்கு 64 உபச்சாரம், சதுஷ்சுபச்சாராத்தியாயி நமகான்னு வருது. அதில் எல்லா ஆபரணமும் சொல்லியிருப்பா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, மேலே வெண்முத்து மாலை போட்டுருக்கா. ஆனால் அந்த அரை அணி என்று சொல்லக்கூடிய இடுப்பில் கட்டிக்கிறது அப்படிங்கிறது நல்ல நவரத்னங்களால், உயர்ந்த மணிகளால் ஆன கோத்து இடையை சுற்றி கட்டின்னுருவா. அது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசில் இருக்கக்கூடிய ராணி, நாட்டை ஆளக்கூடியவா, அவள் தான் அந்த நவரத்ன மாலையை இடுப்பில் அணிவா. கோத்து கோத்து அது ஒரு இடுப்பு அணிகலன். அதை போட்டுருக்காளாம். பன்மணி கோவையும் அதே மாதிரி பட்டும் அப்படின்னா மிக உயர்ந்த பட்டு வஸ்திரம் கட்டின்னு. இது வரைக்கும் சொன்னதெல்லாம் அம்பாளை பற்றி சொல்கிறார்.
கைக்கே அணிவது கண்ணல் பூ. கரும்பு வச்சுட்டுக்கா, பூ வச்சுட்டுக்கா. தாமரை மாதிரி மென்மையான சிவந்த மேனி. அந்த மேனியில் வெண்முத்து மாலை போட்டுருக்கா. இடுப்பில் நவரத்தனமாக கோத்த ஒரு கோர்வையாக மணிகள் அதிகமாக பதிச்ச மேகலை போட்டுருக்கா. இது வரைக்கும் சொன்னார். பட்டு கட்டின்னு இருக்கா. இதை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறார்? 8 திக்கே அணியும் திருவுடையான் அப்படின்னா, இந்த இடத்துல 8 திக்கே அணிகலனையாக அணியக்கூடிய திருவுடையான்னு சொல்கிறார். என்னென்னா, சிவபெருமான் ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக நின்ற ஒரு கோலம். எல்லா கோயில்லையும் இந்த பிக்ஷாடனர் அப்படிங்கிறது திரோபாவ கிருத்தியத்தை பண்ணக்கூடியவர். அந்த பிக்ஷாடனரை சொல்கிறார் இந்த இடத்துல. 8 திக்கே அணியும் திருவுடையான் அப்படின்னு சொன்னால் உடையே இல்லாதவன் அர்த்தம், நிர்வாணமாக இருக்கான்னு அர்த்தம். யாருன்னா பிக்ஷாடனர். பிக்ஷாடனர்னு கோயிலில் ஒரு சுவாமி இருக்கும். காலில் செருப்பு போட்டுருப்பார், அறையில் பாம்பு கட்டின்னு இருப்பார், கையில் ஒரு பிக்ஷா பாத்திரம் வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு நடந்தா மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய சுவாமிக்கு பிக்ஷாடனர், திருவுடையான் அவனுக்கு பேர். திருவுடையான் அப்படின்னா இந்த இடத்துல திருன்னா விஷத்துக்கு பேர். திருன்னா உயர்வு நவிச்சினால் இழிவுபடுத்துறது. இடம் சேர்பவளே அப்படின்னா இடப்பாகத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த மூர்த்தி எங்கே இருக்குது? இந்த 8 திக்கே அணியும் திருவுடையான் யார் அப்படின்னா, வழூர்னு ஒரு ஊர் இருக்குது மாயரம் பக்கத்தில். அந்த ஊரில் நடந்த ஒரு வரலாற்று குறிப்பை அவர் சொல்கிறார். ஏன்னா திருக்கடையூர், வழூர், மாயரம் எல்லாம் பக்கத்தில். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிக்ஷாடனர்னு சாமியை சொல்கிறார். அந்த சாமி இடையில் ஒன்றுமே இருக்கார், வெறும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். நிர்வாணம் உடல் உணர்வு அற்றவர்னு அர்த்தம். குழந்தைகள் தன்னுடைய உடல் தான் ஆனா தான் பெண்ணான்னு தெரியாது. அது மாதிரி சன்னியாசிகளுக்கும் தான் ஆனா தான் பெண்ணா அப்படின்னு ஆன்ம உணர்வு வந்தவர்கள் அந்த மாதிரி நிர்வாணமாக தெரிவா. திகம்பரர் ஸ்வேதாம்பரர்னு சமணத்தில் கூட துணி இல்லாதவா வெள்ளை துணி போட்டுக்கிறவா அப்படின்னு 2 பேர். அந்த மாதிரி ஒரு சன்னியாச வகையை சார்ந்த ஒரு துறவு திருக்கோலம் அது, சிவபெருமானுடைய துறவு திருக்கோலம். இந்த பாடலின் வழியே, இந்த பாடல் சொல்லும்போது நமக்கு என்ன புலனாருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்பாளை சொல்லுகிற பொழுது மாத்திரம் ஒருத்தர் இப்போ நம்ம பார்க்குறோம், அவர் ரொம்ப துணியெல்லாம் கிழிஞ்ச துணியை போட்டுருக்கார், ரொம்ப ஒரு பலம் இல்லாதவராக இருக்கார், கண்ணு காதெல்லாம் உள்ளே போயிருக்கு அப்படின்னு இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? வறுமையில் இருக்கார் அப்படின்னு. அந்த மாதிரி அம்பாளை சொல்கிற போது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய அரசியினுடைய லட்சணமாக வர்ணிக்கிறார். என்ன அப்படின்னா, பட்டு கட்டின்னு இருக்கான்னு சொல்கிறார். இந்த பட்டு இருக்கோல்லையோ, அது மலை பகுதி. அம்பாள் மலை மகளேன்னு சொல்லுவார். அந்த பக்கம் கிடைக்காது, இந்த பக்கத்துலேருந்து நெஞ்சு அந்த பக்கத்துக்கு போகணும். அது மாதிரி முத்து இருக்கோல்லையோ, அது தூத்துக்குடி காவேரி பூம்பட்டணும், இங்கேருந்து தான் அங்கே போகணும். இந்த முத்து மாலை கட்டின்னு இருக்கிறது. அதே மாதிரி நவரத்னங்கள் இருக்கே, மிகுந்த செல்வம் உடையவர்கள் தான் அதை போட்டுக்க முடியும். அதுவே எப்படின்னு கேட்டிங்கன்னா, வைர மோதிரம் போட்டுக்கலாம், இல்லை வைரத்தோடு போட்டுக்கலாம். அப்படின்னு சொன்னால் அது எங்கேயோ ஒரு விலை மதிப்புள்ள ஒரு கல், எங்கேயோ ஒரே ஒரு கல் வச்சு காதில் ஒரு தோடு போட்டுப்போம். அதுதான் நம்மளால் முடியும். ஆனால் அம்பாள் மேகலையாக கோத்து மாலையாக இடுப்பு சுற்றி போட்டுருக்கா அப்படின்னா, அப்போ அவள் எவ்வளவு செல்வம் மிகுந்தவளாக இருக்கிறாள். பட்டு கட்டின்னு இருக்கா அப்படின்னா செல்வம், செல்வத்தின் மிகுதி. முத்து போட்டுருக்கா அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ வழக்கத்தில் நான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு புடவை எடுத்துன்னு வந்தேன்பா, மலேசியாவிலேருந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்பா. அந்த மாதிரி அம்பாள் முத்து மாலை போட்டுருக்கான்னா, அந்த ஊரில் உள்ள முத்து இல்லை, அவள் இமயமலையில் பிறந்தவ, ஆதிக்கடவுரின் வாழ்வேன்னு சொல்லுவார், இமவான் பெற்ற கோமலமேன்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அந்த ஊரில் இருக்கிறவாளுக்கு இங்கேருந்து போகிறது அப்படிங்கிறது அந்த காலத்தில் யோசனை பண்ணி பாருங்க. இங்கேருந்து இங்கே இருக்கிறவா போய் அங்கே கொடுத்தா தான் அந்த முத்து மாலை போட்டுக்க முடியும். அப்போ அவள் போட்டுக்கிறது எல்லாமே மிக உயர்வு. இதெல்லாம் வாஸ்துவம் தான். இவ்வளவு எல்லாம் தேர்வெல்லாம் மிக உயர்வாக தான் நீ தேர்வு பண்ணியிருக்க. கையில் கரும்பு வச்சுருக்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. மலர்கள் அதை விட அற்புதமாக இருக்குது. பட்டு கட்டின்னு இருக்க, அதுவும் நல்லா இருக்குது. முத்து மாலை ரொம்ப அழகாக இருக்குது உனக்கு. அதே மாதிரி இந்த
நவரத்தனை மேகலை அணிஞ்சிட்டுருக்க, அதெல்லாம் நல்லா இருக்குது, இது எல்லாம் நல்லா இருந்தது, ஆனால் ஒரே ஒரு செலெக்ஷன் மாத்திரம் நீ தப்பாக பண்ணிட்டோமா அப்படின்னார். எவ்வளவு தூரம் அம்பாள்கிட்ட வந்து ஒரு விருப்பமாக அவர் பேசுகிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் நல்லா தான் பண்ணேன், ஆனால் 8 திக்கே அணியும் திருவுடையான், இந்த பரமசிவனை போய் ஏன் உங்கள் ஆத்துக்காரன்னு தேர்ந்தெடுத்த? ஒரு துணிக்கே வழி இல்லாதவனை போய் உங்கள் ஆத்துக்காரன்னு தேர்ந்தெடுத்தவர், அந்த இடத்துல நீ மிஸ் பண்ணிட்ட அப்படின்னார். இப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும்னா எவ்வளவு நெருங்கி பழகணும். அம்பாளுக்கும் அபிராமி பட்டருக்கும் என்ன மாதிரி ஒரு நெருக்கம் இருந்தது அப்படின்னா இந்த பாட்டில் அதை சொல்கிறார். 8 திக்கே அணியும் திருவுடையான், அவன் துணிக்கே வழி இல்லாதவன், அவன் ஒரு சன்னியாசி துறவி, அவனை போய் தேர்ந்தெடுத்திருக்கியம்மா. 8 திக்கே அணியும் திருவுடையான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இழிவுனால் சொல்கிறது, இடம் சேர்பவளே அப்படின்னு அபிராமியை சொல்கிறார். அபிராமியை வசதியாக சொல்லிட்டு சிவபெருமானை கொஞ்சம் தாழ்த்தி சொல்கிறார். எதனால் தாழ்த்தி சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உயர்வு கருதி. இதை ஒரு காளிதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவான். அம்பாள் வந்து பரமசிவனை குறித்து தபஸ் பண்ணினாலாம். அப்படி தபஸ் பண்ணும்போது அந்த தவத்தை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் வரான். அப்படி வரும்போது ஒரு வயசான வடிவம் எடுத்துன்னு வரார். வந்தோடனே இந்த அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசு, பார்வதி ஒரு 7 வயசுன்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து ஒரு 80 வயசு, கைகாலம் நடக்கிறது, நல்ல தாடி வச்சுருக்கார், நல்ல வீபூதியெலாம் குழைச்சி போட்டுருக்கார், காவி கட்டின்னுருக்கார். அந்த மாதிரி ஒரு துறவியாக வரார். உள்ளே வந்து ஆசிரமத்தில் உள்ளே வந்தோன்னா தோழிகள் லக்ஷ்மியும் சரஸ்வதியும் தோழியாக இருக்கா. பக்கத்தில் தபஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணிட்டுருக்கா. அவன் வந்தோடனே ஒரு சிவனடியாராக இருக்கார் அப்படின்னு நினச்சின்னு வாங்கோ அப்படின்னா அதுக்கு அந்த அனுசரணையெல்லாம் பண்ணுவாள். பாத்தியம், அர்க்கியம், ஆச்சமணியம், அந்த ஒரு அதிதி உபச்சாரம்னு பேர். அது மாதிரி வந்தவாளுக்கு அது உபச்சாரம்லாம் பண்ணி கேட்கும்போது, என்னம்மா இவ்வளவு கடுமையாக தபஸ் பண்ணுறியே, என்ன குறித்து பண்ணுற, எதுக்காக இந்த கடுமையான தபஸ் பண்ணுற அப்படின்னா, ஏன்னா இலை கூட சாப்பிடாம பட்னி கிடந்து தபஸ் பண்ணுறா, நல்ல பனி பொழுதில் தண்ணிக்குள்ளே நின்று தபஸ் பண்ணுறா, நல்ல வெயில் அடிக்கும்போது 5 அக்னியை கொளுத்தி விட்டு நடுப்புற அது மேலே நின்று ஒரு ஊசி மேலே நின்று தபஸ் பண்ணுறா. அது மாதிரி ரொம்ப கடுமையான தபஸாக இருக்கே, இப்படிலாம் கஷ்டப்பட்டு யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டார். அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார், அந்த வயசானவர் சொல்கிறார் என்னென்னா, காளிதாசன் சொல்கிறான், அந்த கன்யா வரைத்தே ரூபம்னு சொல்லுவார். கல்யாண பொண்ணை போய் உங்கள் ஆத்துக்கார் எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்லுமா, அந்த குழந்தை, எங்கள் ஆத்துக்கார் வந்து அழகாக இருக்கணும்னு சொல்லுவாள். அப்படி பார்த்தா பரமசிவன் அழகாக இருக்கார், தலையெல்லாம் ஜடை, வந்து உடம்புல ஒரு புளித்தோலை கட்டின்னு இருக்கார், அப்படி ஒன்றும் அழகு கிடையாது, கழுத்தில் ஒரு பாம்பை எடுத்து மாட்டின்னு இருக்கார். இதெல்லாம் யார் விரும்புவா? பூதகணத்தினுடைய தலைவராக இருக்கார். அதனால் அப்படி பார்த்தா அவன் ஒன்றும் அழகு இல்லையம்மா. இவர் சொல்கிறார், பரமேஸ்வரன் அவரையே பற்றி சொல்கிறார் சோதிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறார், சரிம்மா நீ இதெல்லாம் விட்டுரு, கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்கள் அம்மா என்ன நினைப்பா அப்படின்னா, வசதி இருக்கான்னுட்டு. பொண்ணோட அம்மா, நம்பாத்தில் தான் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காளே, புகுந்தாத்துலையாவது கொஞ்சம் வசதியாக பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு, நல்ல வசதியாக கொடுக்கலாம் அப்படின்னா, ஓஹோ பேஷ் ரொம்ப வசதி என்ன அப்படின்னா, அவனே பிச்சை எடுக்கிறான். பரமசிவன் கையில் என்ன வச்சுருப்பார், மண்டவோடு எடுத்துன்னு பிச்சை எடுத்துருக்கார். அவரே பிச்சை எடுக்கிறான்னா அவன் எங்கே பார்வதிக்கு சோறு போட போகிறார்? அதனால் அவள் அம்மா நினைக்கிறதுக்கும் ஒன்றும் திருப்தி இல்லையா. அதெல்லாம் சரி, அவள் அப்பா கேட்பாளாம், பொண்ணோட அப்பா, இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் காசு இருந்தால் பத்தாதிரி ஒழுக்கமாக இருக்கானா அப்படின்னு பொண்ணோட அப்பா பார்ப்பாரான். அதுமாரி இவன் ஒழுக்கமாக இருக்கானா அப்படின்னா, சட்ட நேருபட வந்தியில்லாத சடற்கனைன்னு தலையில் கெங்கே வேறு வச்சுட்டுருக்கான். ஆஹா, இப்போ ஒழுக்கமும் போச்சு. இதெல்லாம் தாண்டி பொண்ணுக்கு கல்யாண பத்திரிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துன்னு யாருக்காவது நம்ம போகணும்னு சொன்னால், நம்ம இனமா பொண்ணுன்னு கேட்பான். பத்திரிக்கை கொடுக்கும்போது என்ன நம்ம சொந்தம் தானே அப்படின்னு கேட்பான். இவன் அனாதி, எந்த ஊரில் பிறந்தான்,
எந்த ஊரில் வளர்ந்தான், எந்த குலம், ஒன்றும் இல்லை. சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம்னு கேட்டார். அறந்துண்டு வாழ்வோம் உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நாங்கள்லாம் தர்மத்தை பண்ணி சாப்பிட்றோம். நக்கீரர் சொல்கிறார் சிவனை பார்த்து, உம்போல் நான் பிச்சைக்காரன் இல்லைங்கிறார். உம்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. சுவாமியும் நக்கீரனும் எவ்வளோ அழகாக பேசிக்கிறா பாருங்க தமிழ். அப்படி அவனே அனாதி, எந்த குலமும் இல்லை. சரி, அதெல்லாம் விட்டாச்சு. வந்தவாளுக்கு சாப்பாடாவது போடணுமோ இல்லையோ, கல்யாணத்தன்னைக்கே எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சா வாங்க வாங்கோ அப்படின்னு பத்திரிக்கை வச்சு சாப்பாடு போடணுமோ இல்லையோ, அந்த சாப்பாடு அவனே பிச்சை எடுக்கிறான், அடுத்த வாழ்க்கை இப்படி போடுவான். இப்படி இந்த சிவபெருமானை போய் நேசிக்கிறியம்மா அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி இப்படி உயர்வான நிலையிலே இருக்கக்கூடிய உமையம்மை பட்டு கட்டின்றிருக்கா, முத்து போட்டுருக்கா, ராஜவம்சத்தில் வந்திருக்கா. இப்படி உயர்வான நிலையிலே இருக்கக்கூடிய நீ இப்படி ஒரு இழிவான நிலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை விரும்புகிறாயே அப்படின்னு கேட்குறார். அது ரொம்ப அழகு. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அம்பாள் அன்பை தான் பார்க்குறா, அன்பு தான் சிவம். அதுக்கெல்லாம் காரணம் மாணிக்கவாசகர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஒரு சிவன் அவ்வளவு விரும்பத்தக்க ஒரு சொரூபம் அது. அப்படி வேண்டுகிற பொழுது இந்த பிக்ஷாடனர்னு ஒரு சொரூபத்தை சொல்கிறார் இந்த இடத்துல. ஆகம தகவல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த பிக்ஷாடனரை பற்றி தாருகாவனத்து முனிவர் அப்படின்னு முனிவர்கள், அவள்லாம் காலம்புரை ஹோமம் பண்ணுவாள், மத்தியானம் ஹோமம் பண்ணுவாள், சாயந்தரமும் ஹோமம் பண்ணுவாள், கர்மான்யேவ அதிகாரம், தன்னுடைய கர்மாவை பண்ணுவாள். எல்லாமே இந்த யஜ்ஞம் தர்மம் தான் எல்லாத்தையும் செய்கிறது. மிக உயர்ந்த தர்மம் வேதம். அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ணுறது தான் எங்களுடைய இது. அந்த பலம்தான் வரப்போகிறது. இந்த வேதம், இந்த யஜ்ஞம், இந்த கர்மம் இதுதான் பிரதானம். இது இருந்தால் கடவுளையே இருக்கலான்னு சொல்கிறாள். அந்தளவுக்கு வேத பிரமாணம். அப்படி அவள்லாம் ஒரு காலத்தில் சிவன் ஒருத்தர் இல்லை, யஜ்ஞம் தான் இருக்குதுன்னு யாகம் பண்ணுறா. அதை அந்த ஆணவத்தை அழித்து அவளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, மகாவிஷ்ணுவை மனைவியை அழிச்சுட்டு இவர் நிர்வாணமாக ஒரு துறவி கோலமாக நடந்து போகிறார். அந்த யாகம் நடக்கிற கோலம். அந்த யாகத்தில் இருக்கிறவாள்லாம் இப்படி ஒரு அழகான வஸ்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லி சிவனுடைய அழகில் மயங்கி அந்த ரிஷி பத்னியெல்லாம் வரா. விஷ்ணுவனுடைய அழகில் மயங்கி அந்த ரிஷிகள்லாம் வரா. அது என்ன காரணம்னா, ஞானம். வேதத்தை சரியாக அத்தியனம் பண்ணி இது வரைக்கும் கர்மா பண்ணி முறைப்படி பூஜை பண்ணியிருக்கா. அதுதான் அந்த கவர்ச்சிக்கு காரணம். நம்மளாம் சாமிகிட்ட எப்படி போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பொருளை சாமிகிட்ட போய் கேட்குறோம்னா அந்த பொருள் சாமியை விட மேலானதுன்னு அர்த்தம். எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுங்கோ அப்படின்னு நான் கேட்குறேன்னா, அப்போ சாமியை விட மேலானது எனக்கு வீடு. அப்படி தானே? சாமிகிட்ட போய் ஒரு பொருள், எனக்கு ஒரு 10 பவுன் நகை வாங்கி கொடு அப்படின்னு கேட்டால் அதை விட பெருசு. அதை மாதிரி அவள் இல்லை. இறைவனே அந்த கர்மமே பெருசாக இருக்கிறதுனால அவள் 2 பேருக்கும் அப்படி ஒரு அன்பான தோற்றத்தோட காட்சி கொடுத்த அந்த தர்மத்தினாலே ஏற்படுகிற ஒரு கவர்ச்சி. அது தர்மானுஷ்டானம் பண்ணுறதுனால வரக்கூடிய தோற்றம். அந்த பிக்ஷாடனரை சொல்கிறார். இது ஒரு ஆகம தகவலை ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்கார். அந்த பிக்ஷாடனரையும் இவ்வளவு சிறப்பாக இந்த பாட்டில் சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், அந்த பிக்ஷாடனர் திருக்கோலத்தை யார் வணங்கினாலும் அதில் அவர் கையில் பிக்ஷா பாத்திரம் எடுத்து வந்திருப்பார். அதில் தனியாக காசு போடுவா. சில பேர் அன்னதானம்லாம் பண்ணுவா அந்த பிக்ஷாடனர் புறப்படுற அன்னைக்கு. அப்படி பண்ணினால் என்ன ஆகும்னா, வறுமை நிவர்த்தி ஆகும். இது ஒரு ஆகம தகவல். அது ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல. கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும். இதுவரைக்கும் வசத்தியாக சொல்லிவிட்டு 8 திக்கே அணியும் திருவுடையாங்க. என்ன காரணம்னா, சக்தி வியாப்தி, சிவன் அகண்ட வஸ்து. அவனுக்கு எங்கே வஸ்திரம்? வானமே உடம்பு, வானமே வஸ்திரம், போயிட்டே இருக்கும். அவன் எங்கே கட்டிக்கிறது? நிர்பானம், உடல் உணர்வற்றவனாக ஆன்ம உணர்வு உடையவனாக சிவபெருமானை தியானம் பண்ணி அம்பால உடல் உணர்வு உள்ளவாளாக தியானம் பண்ணுற பொழுது வாழ்வியல் சௌக்கியத்தை எல்லாத்தையும் பெற்றுத்தர வல்லது. அதனால தான் அம்பாளை ஒவ்வொன்றும் ஒரு அவயவத்தையும் நல்லா கூர்ந்து கவனித்து கரும்பு பூ அப்படின்னா, இந்த பூ என்னென்னா, அம்பாள் கையில் வச்சுருக்கிறது பஞ்சபுஷ்பம். மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 விதமான புலன்களுக்கும் இன்பத்தை தரவல்லது.
அப்படி புலன் இன்பங்களை விரும்புகிறவர்கள், மன இன்பத்தை விரும்புகிறவர்கள், அமைதியை விரும்புகிறவர்கள், மகிழ்ச்சியை விரும்புகிறவர்கள் இந்த பாடலை முன்னாடி ஓம் சேர்த்து பின்னாடி நமஹா சேர்த்து இதே பாடலை நாம் பாடினோமேயானால் அம்பாள் ஐஸ்வர்யத்தை கொடுப்பா, தரித்திரம் தொலையும் நம்மளை விட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடல்லையே பிக்ஷாடனுடைய வரலாற்றை சொல்லி அதிலேயே இமவானுக்கு பிறக்கும்போது அம்பாள் எவ்வளோ செல்வமாக இருந்தாங்கிறத சொல்லியிருக்கார் என்று சொல்லி அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.